சீசன் 8ஓட வின்னர் டைட்டில் வின்னர் முத்துக்குமரனை பார்க்க போகிறேங்க. சீரியஸாக வைங்க, செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது நான் முத்துக்குமரனை மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கான இன்விடேஷன் எனக்கு வந்திருக்குங்க. சீரியஸாக எனக்கு முத்துக்குமரன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அந்த சாப்பிட்றதாகட்டும், ஸ்லாங் ஆகட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீஃப் கெஸ்ட்டாக வராங்க ஒரு ஸ்கூலுக்கு. பட் நானும் என் பையனோட ஸ்கூலுக்கு தான் வராங்க. ஸோ நான் முத்துக்குமரனை பார்க்குறதுக்காகவே போகிறேன். கண்டிப்பாக செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பிக் பாஸ்க்கு அப்புறம் கொஞ்ச நாள் முத்துக்குமரன் வந்து லைட்டாக எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. அது வந்து ஒரு கேம் தானே. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு நார்மலாக பிடிக்கும், பட் கேமுக்காக எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நான் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு செலிபிரிட்டி நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களை தள்ளி நின்று பார்ப்போம். ஆனால் அவங்கள பக்கத்தில் வச்சு பார்க்குறது வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்கும் இல்லையா? எனக்கு அப்படி ஒரு மூமெண்ட்ஸ் தான் முத்துக்குமரனை மீட் பண்ண போகுது. சீரியஸ்லி என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. சீரியஸாக கண்டிப்பாக நான் போகணும். எவ்வளோ ஒரு ஒர்க் இருந்தாலும் விட்டுட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றதுல வந்து நான் தெளிவாக இருக்கேன். உண்மையாகவே பரவாயில்ல. ஒரு ஊரில் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து படித்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வருதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, வரப்போறாரு. அதை நினச்சி உண்மையாகவே பாராட்டணும். இது எப்படி எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து கிடைக்குமா? எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சாதனை பண்ணிட்டான்னு சில பேர் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஒருத்தவங்க முன்னேறது இருக்கிற யார் வேணா பார்க்கறதுக்கு யார் வேணா போலாங்க. அழகா இருக்கிறவங்களையும் பார்க்கறதுக்கு யார் வேணா போகலாம். ஆனால் தன்னோட திறமையை மட்டுமே வெளிப்படுத்துற ஒரு நபரை வந்து பார்க்கறதுக்கு எல்லாரும் போக மாட்டாங்க. நான் போவேன். ஏன்னா திறமையான ஒரு மனிதன் பார்க்கறதுக்காக. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். பட் பிக் பாஸில் மட்டும் பிடிக்காது, சீரியஸாக ரியல் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். என்ன சொல்கிறதே தெரில. நான் உண்மையாக சீரியஸாக அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர். பேச்சாகட்டும், அவங்க சாப்பிட்றதாகட்டும், உணவை வந்து சாப்பிட்றது எல்லாரும் வந்து அள்ளி சாப்பிட்றதெல்லாம் சாப்பாடு கிடைக்குங்க. அதை வர்ணிக்கிறது ஒரு முறை இருக்குது பார்த்தீங்களா? அதை வர்ணிக்கிறது வந்து முத்துக்குமரனுக்கு ஈடு யாருமே கிடையாது. எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அவ்வளோ பிடிச்ச ஒரு நபரை பக்கத்தில் பார்க்க போகிறன்றது எவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் தெரியுமா? செம்ம எக்ஸைட்டிங். நான் செம்மையாக ஆர்வமாக இருக்கேன். சீரியஸாக நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் சீசன் 8 ஒவ்வொரு சீசன்லையும் வின்னர் ஆகிறதுக்கு தகுதி அவங்களோட ஏதோ ஒரு கேரக்டராக இருக்கட்டும். ஆனால் தமிழ் பற்றால தமிழ் பேச்சில் சிறந்து மக்கள் மனசில் இடம் முடிச்ச ஒரு மிடில் கிளாஸ் பையன் சீசன் 8ஓட வின்னர் ஆனது பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் கூடிய விஷயம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பையனை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் யாரையும் கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இவங்கள மாதிரி ஒரு ஆட்களை வந்து கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கூலுக்கும் அது பெருமை, சரிங்களா? ஏன்னா சும்மா வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு கூட்டமாக ஒருத்தவங்க வந்து வர்றதுக்கும் ஒரு திறமையான ஒரு பையனை வந்து நல்ல பேச்சான முறையில் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு பையனை, குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடக்கூடிய ஒரு தகுதி இந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில நபர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு இது பண்ணுவோம். எனக்கே சில டைம் அந்த தமிழ் ரொம்ப பிடிக்குங்க. சில டைம் எனவே அறியாமல் நான் பேசி பார்ப்பேன். சில டைம் எனக்கே தோணும் நான் பேசுகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த உச்சரிப்பாகட்டும். முத்துக்குமரனுக்கு ஈடு முத்துக்குமரன் மட்டும்தான். அதே மாதிரி லயா மேம் அவங்க பேசுகிற தமிழும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம்ம ஹாப்பியாக இருக்கேங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, நீங்களும் வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எக்ஸைட்டிங்காக இருக்கேன். முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு செல்ஃபியாவது எடுப்பேன். ஒரு ரீல்ஸில் ஆடுறவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க அழகு இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க அழகு எதில் இருக்குது தெரியுமா? அவங்களோட தமிழில் இருக்குது, அவங்களோட பேச்சில் இருக்குது, அவங்களோட கேரக்டரில் இருக்குது, அவங்களோட மக்களை மதிக்கிற நன்னடத்தையில் இருக்குது. அந்த நடத்தை வந்து முத்துக்குமரன்ட்ட இருக்குது. முன்னேறதுக்கு 100 ரீசன் இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழை பேசி முன்னேறி ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு தமிழ் பற்றுனால, தமிழ் பேச்சாற்றல்னால அப்படின்னா ஒரு பேச்சு கலைஞன் அப்படின்ற முறையில் வந்து நம்ம உண்மையாகவே பாராட்டியே ஆகணும். சீரியஸ்லி செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன்னா உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்குறதுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? சீரியஸாக நான் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். செம்ம ஹாப்பியாக இருக்கேங்க. எனக்குலாம் சீசன் 8 வின் பண்ணுறதுக்கே தகுதி இல்லைன்னு. பட் உண்மையாகவே அப்படி கிடையாதுங்க. தகுதி அப்படின்றது அவங்களோட திறமையில் மட்டும்தான் இருக்கே தவிர தோற்றத்திலோ அழகுலையோ கிடையாது. என்னை பொறுத்தவரை தகுதியான ஒரு நபர் தான். நானே வந்து சில டைம் வந்து எனக்கு அந்த கேம் பார்க்கும்போது செம்ம கோவம் வந்துச்சு. பட் ஆனால் இப்போ கிடையாது. நார்மலாக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஒரு கேம் தானே, ஜஸ்ட் கேம். மற்றபடி வந்து சூப்பர் கேரக்டர், நல்ல பையன். சீரியஸாக உண்மையாகவே தெரியுமா? அதுக்காகவே வந்து நம்ம பாராட்டணும். நம்ம தமிழ் பற்று, நம்ம தமிழ் வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுதுன்னா ஒரு சிலரை மட்டும்தான் முடியும். அந்த ஒரு சிலர் நபர்களில் நம்ம முத்துக்குமரன் ஒன்று. செம்ம ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறேன். தெரியல. வெயிட் ஃபார் வாட்ச். ஏன் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களோ இல்லையா தெரியலங்க. நான் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன் முத்துக்குமரனை பார்க்குறதுக்காக. சீரியஸாக ஒரு பையன் சீஃப் கெஸ்ட்டாக வர்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். தான் படித்த ஒரு மாவட்டத்திலேயே சீஃப் கெஸ்ட்டாக அங்கே போகிறாங்க அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து ஒரு இடத்துக்கு வந்து எங்கே வேணால் போயிட்டு வரலாம். பட் சீஃப் கெஸ்ட்டாக போகிறதுங்கிறது சாதாரண விஷயம். அது ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. ஏதோ செலிபிரிட்டிஸ் டான்ஸ் ஆடுறதுனால இதனாலலாம் அவங்க செலிபிரிட்டி ஆகி ஒரு இடத்துக்கு போகும்போது தன்னோட பேச்சாற்றால் பேச்சு திறமையினால் மக்கள் மனசில் இடம் பிடிச்சி பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் ஆகி
போகிறதுக்கு முழு தகுதியும் இந்த பையனுக்கு இருக்குது, இவருக்கு இருக்குது, முத்துக்குமரனுக்கு இருக்குது. என்னை விட சின்னவர், அதனால தான் பையன்னு சொன்னேன். ஓகேவா? கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சீரியஸாக பாருங்கள். நான் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன். சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலங்க. வெயிட் அண்ட் வாட்ச். சீரியஸாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க.